ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தைப்பூசம் ஸ்பெஷல் ரெசிபி தினை மாவு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச தினை மாவும் தேனும் சேர்த்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த மாவை வச்சு எப்படி லட்டு ரெசிபி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தினை எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் லைட்டாக இருத்துட்டு ஒரு துணி எடுத்து அதில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி உணர வச்சுருங்க. நீங்கள் ரூம்குள்ளேயே இது நல்லா காய வைக்கலாம். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா உணர வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட தினை மாவு ரெடிமேடாகவே இருக்குன்னா அப்படியே டைரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை தினை அரிசியாகவே இருக்குன்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே லைட்டாக உணர ஆரம்பிக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா உணர வச்சிங்கன்னா போதும். நல்லா உணர்ந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சு குமிச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால சிந்தும். ஸோ பார்த்து அள்ளி வைங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம உணர வச்ச தினையை ஆட் பண்ணிக்கலாம். தினையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோன்னா, ஒருவேளை தினை நம்ம காய வைக்கும் போது அங்கங்கே ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதை உணர வைக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதை லைட்டாக நல்லா வாசனை வர அளவுக்கு மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தினை மாவை நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே புட்டும் ரெடி பண்ணலாம். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் புட்டாவும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா அரைச்சிட்டு டேரெக்டாக லட்டும் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ண பின்னாடி 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட தினை மாவு இருந்துச்சுன்னா அடுத்து வர ப்ரொசீஜரை அப்படியே டேரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை எதனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையுமே சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரியை உடச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தினை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு லட்டு பிடிக்க வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பிடிக்க வந்துச்சுன்னா நெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சரியாக பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக அழகாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த கிராக் இல்லாமல் நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லட்டும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. முருகனுக்கு பிடிச்ச தேன் கலந்த தினை மாவு லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.